அழகன் முருகனின் அருளை பெற விரும்புபவர்கள் முதலில் படிக்க வேண்டிய மந்திரமாக சொல்லப்படுவது கந்த சஷ்டி கவசம்தான். இந்த பாடலை எப்படி படிக்க வேண்டும், முறையாக படித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், கந்த சஷ்டி கவசத்தின் முழு பலனையும் பெறுவதற்கு அதை எத்தனை முறை படிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அனைத்து வினாக்களுக்குமான விடை சஷ்டி கவச பாடல் வரிகளிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த கலியுகத்தில் நாம் கந்தன் அருளை பெறுவதற்கு எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் அவற்றில் மிகவும் புகழ் பெற்றதாகவும் பலருக்கும் தெரிந்த ஒன்றாகவும் இருப்பது கந்த சஷ்டி கவசம் பாடலாகும். நம்மில் பலருக்கு இப்பாடல் மனப்பாடமாக தெரியும். இப்பாடலை இயற்றிய பாலதேவராயர் சுவாமிகள் இதற்கு கந்த சஷ்டி கவசம் என பெயரிட காரணம், கந்த என்ற சொல் ஞானத்தால் அடைந்த உற்சாகம் என பொருள்படும். சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக அவதரித்த முருகன் அன்னை பார்வதியின் அரவணைப்பில் ஒன்றுபட்டதனால் அவர் கந்தன் எனப்பட்டார். கந்தம் என்ற சொல் நறுமணம் அல்லது வாசனை என்று பொருள்படும். தன்னை எண்ணி துதிப்பவர்களின் வாழ்வில் மனம் வீச செய்து அவ்வாழ்வை வண்ணமயமாக்குபவர் நம் கந்தப்பெருமான். கந்து என்ற சொல் மற்றொரு புறம் யானை கட்டும் தறியை குறிக்கும். கட்டுத்தறி போல் நின்று நம் வாழ்வை கட்டி காப்பவர் கந்தன். கந்தன் என்ற சொல்லுக்கு பகைவனின் வளமையை வற்ற செய்பவர் என்ற பொருளும் உண்டு. கந்தனை பற்றி கொள்பவர்களின் பகைவன் பலமிழந்து நிற்பான். சஷ்டி கவசம் என்ற சொல் நம் முருகனை பற்றி பாடப்பெற்ற 6 பாடல்களின் தொகுப்பை குறிக்கும். இந்நூலை இயற்றிய பாலதேவராயர் சுவாமிகள் முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் தலத்திற்கொன்று என்ற வீதத்தில் 6 கவச பாடல்களை இயற்றியுள்ளார். இவற்றுள் நம்மில் பலருக்கும் பரிச்சயமான பாடல் சஷ்டியை நோக்க எனத் தொடங்கும் திருச்செந்தூர் கவச பாடல்தான். சஷ்டி என்ற சொல் அமாவாசைக்கு பின் வரும் 6ஆம் நாள் அமைந்துள்ள திதியை குறிக்கும். இந்த சஷ்டி திதி முருகனுக்கு உகந்தது. பொதுவாகவே முருகனுக்கும் 6 என்ற எண்ணுக்கும் அநேக சம்பந்தம் உண்டு. சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகளிலிருந்து தோன்றி சரவண பொய்கையில் 6 தாமரைகளில் 6 குழந்தைகளாக அவதரித்தவர் முருகன். அவர் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார்.